அடிச்ச மழையிலையும் காத்துலயும் நம்ம வீட்டு வாழை மரம் சாஞ்சு போச்சு, பப்பாளி மரம் முறிஞ்சு போச்சு, மாடி தோட்டம் மறுகையாயிடுச்சு. இருந்தாலும் இதுல ஒரு நல்லது நடந்துச்சு. வேற ஒண்ணும் இல்லைங்க, 2 நாளா கரண்ட் இல்ல. சோ அதனால டேங்க்லயும் தண்ணி இல்ல. எங்க அம்மா டேங்கை கழுவிட்டு சொல்லிட்டாங்க. சரி வச்ச நாள்ல இருந்து கழுவாம வந்தா எப்படி, கழுவிடுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்து மேல டேங்கை திறந்து பார்த்தா உள்ள பாருங்க டேங்க் கலரே மாறி போயிருக்கு. பரவாயில்ல, அடிச்ச புயல்ல பறக்காம இருந்தானே, இவனை பக்குவமா கிளீன் பண்ணலாமேன்னு வெளியில இருந்தே மாப் வச்சு கிளீன் பண்ணி பார்த்தேன். ஆனா அழுக்கே போகலைங்க. அதனால வேற வழி இல்லாம உள்ள இறங்கிட்டேன். இங்க பாருங்க சைட்ல கொஞ்சம் ஸ்டாங்கா இருக்கு பாருங்க, அந்த இடத்துல காலை வச்சு உள்ள இறங்குங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி உங்க வீட்லயும் சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு, நீங்க இறங்கி கிளீன் பண்றீங்கன்னா சுத்தி தடுப்புக்கு இந்த மாதிரி பாதுகாப்புக்கு ஏதாவது கட்ட இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா உள்ள இறங்கி நீங்க மட்டும் மாங்குன்னு தேய்ச்சி கழுவுனீங்க, அங்க இருந்து மாடில இருந்தே உருள வேண்டியதான். பரவாயில்லைங்க, வெறும் சோப்பும் தென்னநாருமே வச்சு தேய்ச்சேன், எல்லா அழுக்கும் போயிடுச்சு. ஒரு வழியா டேங்கி நல்லா கிளீன் பண்ணிட்டேன். உள்ள பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு. நீங்க கிளீன் பண்ற மாதிரி இருந்தா கூட ஹெல்ப்புக்கு யாரையா கூட்டு போங்க. எல்லா விதத்திலையும் சேஃப்டியா இருந்தா மட்டும் இறங்கி கிளீன் பண்ணுங்க.